தாத்தா பேரன் இவர்களுக்கு தேவை இதுதான். கௌஷிக்கின் பெற்றோர்களுக்கு சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் ஒரே பிள்ளை கௌசிக்கை தன் நண்பன் தர்மராஜன் வீட்டில் 2 நாட்களுக்கு விட்டு செல்ல தீர்மானித்தனர். தர்மராஜனிடம் இதை சொன்னபோது அவர் சந்தோஷப்பட்டு தாராளமாக என்றவர், உங்கள் அப்பா இருக்கிறாரே, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். என் தங்கையின் வீட்டில் விட்டுவிட்டேன், அவள் பார்த்து கொள்வாள் என்று கூறினார். அதன்படி கௌஷிக்கை தர்மராஜன் வீட்டில் விட்டுவிட்டு அவர்கள் சென்றனர். தர்மராஜன் பையன் சஞ்சய் அப்பொழுது பள்ளிக்கு சென்றிருந்ததால் தர்மராஜனின் பெற்றோர் கௌசிக்குடன் சிறிது நேரம் பேசினார். தர்மராஜனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால் தன் அறைக்கு சென்று விட்டார். தர்மராஜனின் மனைவி டிஃபன் செய்ய சமையல் அறைக்கு சென்று விட்டாள். கௌசிக் செல்போனில் மூழ்கினான். திரும்பிய சஞ்சய் கௌசிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டான். வெவ்வேறு பள்ளியில் படித்தாலும் ஒரே வகுப்பு படிக்கிறார்கள். சிறிது நேரம் அவனிடம் பேசிய சஞ்சய், நான் போய் உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு அடுத்த அறையில் நுழைந்தான். அங்கு படுத்திருந்த தாத்தாவிடம் சென்று அவன் அருகே அமர்ந்து கொண்டு பள்ளியில் நடந்த விஷயங்களை விவரமாக கூறினான். 10 நிமிடங்களுக்கு பிறகு தன் அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு வந்தான். இருவருக்கும் தர்மராஜன் மனைவியின் டிஃபனை பரிமாறினாள். பின் இருவரும் விளையாட சென்றனர். வீடு திரும்பியதும் கௌசிக்கிடம் சஞ்சய், நிறைய ஹோம்ஒர்க் இருக்கிறது, நாளை லீவாக இருந்தாலும் செய்து முடிக்கணும் என்று கூற, சரி நீ செய், நான் உன் அருகே உட்கார்ந்து பார்க்கிறேன் என்றான் கௌஷிக். பாட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சஞ்சய் தாத்தாவின் அறைக்கு சென்று அங்குள்ள மேஜை அருகே உட்கார்ந்து கொண்டு ஹோம்ஒர்க்கை செய்யலானான். சஞ்சய், உன் அறையில் ஹோம்ஒர்க் செய்யலாமே, ஏன் தாத்தாவின் அறையில் உட்கார்ந்து கொண்டு செய்கிறாய் என்று கௌசிக் கேட்டான். சும்மாதான், சில சமயம் தாத்தாவிடம் பேசிக்கொண்டே வீட்டு பாடம் செய்வேன். சந்தேகம் வந்தால் தாத்தாவிடம் கேட்பேன், அவர் தனிமையை உணரமாட்டார். அதற்குள் தாத்தாவிற்கு இரவு உணவை எடுத்து வந்த சஞ்சயின் தாய் அவர் உட்கார்ந்தும் கையில் வைத்திருந்த நீர் பாத்திரத்தில் கை கழுவ செய்து பின் தட்டை நீட்டினாள். அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை அருகிலேயே நின்றிருந்தாள். பின் தட்டை எடுத்து சென்றதும் சஞ்சயின் அப்பா வந்தார். தாத்தாவிற்கு தேவையான மருந்துகளை தந்துவிட்டு அவரை படுக்க செய்து கால்களுக்கு வலி நிவாரண மருந்தை தடவிவிட்டார். அதற்குள் வீட்டு பாடத்தை முடித்த சஞ்சய் கௌசிக்கை அழைத்து கொண்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தான். இருவரும் அரட்டை எடுத்துக்கொண்டே சாப்பிட்டனர். தாத்தாவின் அறைக்கு வந்த சஞ்சய் அவர் கால்களை பிடித்து விடலானான். அவர் தூங்கும் வரை பிடித்துவிட்டவன் மெதுவாக அறை கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான். இதெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றான் கௌஷிக். அவன் வீட்டிலும் தான் தாத்தா இருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்த்து கொள்ள ஒரு ஆளை அப்பா வேலைக்கு வைத்திருக்கிறார். காலை 6 மணிக்கு வந்த அந்த நபர் தாத்தாவிற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். மருந்து கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவார். சஞ்சயின் தாத்தாவின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி தன் தாத்தாவிட இல்லையே. கௌசிக் சஞ்சயனை கேட்டான், என் தாத்தாவை கவனித்து கொள்ள ஒரு ஆள் வைத்தது போல் நீங்களும் ஆள் வைத்து கொள்ளக்கூடாதா? நீங்கள் மூவருமே மாற்றி மாற்றி செய்கிறீங்களே, கஷ்டமா இல்லையா? கௌஷிக், வயதானவர்களுக்கு தேவை அன்பும் அரவணைப்பும் தான். அது வீட்டில் உள்ளவர்கள் மூலம்தான் கிடைக்கும். தன் மக்களுக்காக உழைத்து ஓடாய் போனவருக்கு நன்றி கடனாக நாம் திரும்பவும் செய்தால்தானே நமக்கு நல்லது. அதுதான் என் பெற்றோர் செய்கின்றனர். என் தாத்தாவுடன் அடிக்கடி பேசும்படி சொல்கின்றனர். சிறு வயதில் தாத்தா எனக்கு பல கதைகளை சொல்லி தூங்க வைத்திருக்கிறார். பள்ளி செல்லும் போதும் சில உதவிகளும் செய்திருக்கிறார். நானும் திருப்பி செலுத்த வேண்டாமா? வயதானவர்களுக்கு தனிமை கொடுமை என்று என் அப்பா சொல்வார். அதனால்தான் நான் வீட்டில் இருக்கும் நேரத்தில் என் தாத்தாவுடன் செலவழிக்கின்றேன். இப்பொழுது கௌசிக்கும் தாத்தாவுடன் நேரத்தை செலவழிக்கிறான்.